Hi friends, welcome to Sparks Academy. This is Tamilarsi. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வீடியோல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா IBPS RRBP ஓட எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்க போறோம். போன வீடியோல அதோட ஓவர்வியூ, எக்ஸாமோட பேட்டர்ன், சிலபஸ் என்ன, கட் ஆஃப் எவ்வளோ, வேகன்சி எவ்வளோ, இதை பத்தி எல்லாம் ஃபுல் டீடைலா பார்த்தோம். இப்போ இருக்க 2 monthsல எப்படி நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம், அதுக்கான டைம் டேபிள் என்ன, எப்படி படிக்கலாம், எந்த வெப்சைட்ல டெஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லா பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ப்ரிலிம்ஸ்ல என்ன எக்ஸாம் கொஸ்டின்ஸ், எந்த செக்ஷன்ஸ் இருக்கும், எவ்வளவு மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னும், நெக்ஸ்ட் மெயின்ஸோட செக்ஷன்ஸ் எவ்வளவு மார்க், இன்டர்வியூ எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னும், ஓவரால் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி இதை நம்ம போன வீடியோலயே பார்த்துட்டோம். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குவான்ஸ்க்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? குவான்ஸ் ரீசனிங் தனியா பார்த்துக்கலாம், மற்ற எல்லாம் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி ஓவராலா பார்த்துக்கணும். சரிங்களா? குவான்ஸ்ல 3 வெரைட்டியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பூஸ்டர், எல்லா சிலபஸும் சேர்த்து ஸ்கோர் பூஸ்டர் டிஐ தனியா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்னு தனியா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்கோர் பூஸ்டர் அதுல பாத்தீங்க அப்படின்னா எது ரொம்ப அதிகமான ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன். சிம்பிளிஃபிகேஷன் கேட்பாங்க, அதுல 10 கொஸ்டின் ஆர் 5 கொஸ்டின், அண்ட் அப்ராக்சிமேஷன் இது கேட்கலாம், இல்ல இது கேட்கலாம். ஓகேங்களா? அப்ராக்சிமேஷன்ல 5 or 10 கொஸ்டின், 5 to 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ்ல 2 இருக்கு. மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ராங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க ஒரு சில டாபிக்ஸ்ல, ஒரு சில ஸ்லாட்ல மிஸ்ஸிங் நம்பர், ஒரு சில ஸ்லாட்ல ராங் நம்பர். மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இதுலயே இது 5 கொஸ்டின்ஸ் தான் இது வரையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டிஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 டிஏ வரையும் கேட்டிருக்காங்க. மேக்சிமமா நமக்கு 3 டிஏ வரையும் போகலாம். ஓகேங்களா? அதுல என்னென்ன கேட்கறாங்க, என்னென்ன டிஏ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார் கிராஃப், லைன் கிராஃப், பார், லைன், பை சார்ட், கேஸ்லெட், டேபிள், இதெல்லாம் இதுல எது வேணா கேட்பாங்க. மோஸ்ட்லி கேஸ்லெட் தான் கண்டிப்பா ஒண்ணு இருக்கிற மாதிரி வருது. ஓகேங்களா? இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண. கேஸ்லெட் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ், நம்ம இதுல ஆக்சுவலி சொல்ல போனால் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரையும் இதுங்களை வச்சே ஸ்கோர் பூஸ்டரும் டிஏயும் மட்டும் வச்சே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிடலாம். பட் ஆனா அப்ளிகேஷன் தெரியாம மெயின்ஸை கிளியர் பண்றது அப்படின்றது நடக்காத விஷயம். ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே மோஸ்ட்லி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து, எல்லா அப்ளிகேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. டோட்டலி 10 கொஸ்டின், 10 டாபிக்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாம எது ரொம்ப இம்பார்ட்டண்டா ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன், நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப், அப்புறம் ஏஜஸ், இதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் பிலிம்ஸ்ல ஈஸியா அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அடுத்து டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஏ இருக்கு, மிக்சர் அண்ட் அலிகேஷன் இருக்கு, டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்டு, அதெல்லாம் மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய டாபிக்ஸ். ஆவரேஜ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். அதே மாதிரி டிஐ பாத்தீங்க அப்படின்னா பிலிம்ஸை பொறுத்த வரையும் தான் பார்த்ததுமே டைரக்டா கிராக் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே மெயின்ஸ்ல போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வச்சுதான் டிஐஏ போடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு டிஐயா இருக்கலாம், இல்ல போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பேஸ்டு டிஐயா இருக்கலாம், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி டிஐ போட்டுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்ஸ்ல கையே வைக்க முடியும். மெயின்ஸை பொறுத்தவரையும் நீங்க டிஏக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ரீசனிங்க்கு போகலாம். ஓகேங்களா? ரீசனிங்ல என்னென்ன இருக்கு, அதே மாதிரி ஸ்கோர் பூஸ்டர் எடுத்திருக்கோம். அடுத்தது அங்க டிஐ பார்த்தோம், இங்க பசில் அண்ட் சீட்டிங் பார்க்க போறோம். ஓகேங்களா? அது இல்லாம மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஸ்கோர் பூஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சிலாஜிசம் இருக்கு, நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், கோடிங், டிகோடிங், டைரக்ஷன் சென்ஸ், இதெல்லாம் ஸ்கோர் பூஸ்டர்ல எடுத்துக்கலாம். சரியா? எல்லாமே சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், இது எல்லாமே கண்டிப்பா இந்த ஸ்கோர் பூஸ்டர்ல இருந்து கண்டிப்பா 3 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பசில், சீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பசில் எடுத்தாலே கண்டிப்பா ஒவ்வொரு பசில் ஆர் சீட்டிங்க்கு 5 மார்க்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுலயே சீட்டிங், பசில் எத்தனை வெரைட்டியா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் சீட்டிங் ஆர் பசில், சர்க்குலர் பேஸ்டு சீட்டிங் அண்ட் பசில், பாக்ஸ் பேஸ்ட்ல இருக்கு, ஃப்ளோர் பேஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக் சீரிஸ், ஆர்டர் ரேங்கிங், இன்புட் அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி, இது வரையும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிலிம்ஸ் லெவல்ல கேட்கக்கூடியது. மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆக்ஷன் கோர்ஸ், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், இதெல்லாம் மெயின்ஸ் லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. சரிங்களா?
இதுலயே வந்து மெயின்ஸ்ல எதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க டிஐ பார்த்த மாதிரி இங்க வந்து பசில் அண்ட் சீட்டிங் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு டிஐயாவது சால்வ் பண்ணணும் மெயின்ஸ் லெவல்ல. அதே மாதிரி ஒரு பசில் அண்ட் ஒரு சீட்டிங்காவது சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பொறுத்தவரையும் ஆர்சி இருக்கு. அதே மாதிரி அங்கெல்லாம் எப்படி வந்து பசில் சீட்டிங் டிஐ எல்லாம் வந்து டெய்லி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆர்சி வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆர்சில வந்து மினிமம் வந்து 8 to 10 மார்க்ஸ் வரையும் கேட்பாங்க. ஓகேங்களா? க்ளோஸ் டெஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், எரர் ஸ்பாட்டிங்கும் வந்து 3 to 5 கொஸ்டின்ஸ் வரையும் இருக்கும். ஓகேங்களா? க்ளோஸ் டெஸ்ட் வந்து 5 to 10 கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள வந்து கேட்குற மாதிரி இருப்பாங்க. பேராஜம்பிள்ஸ், ஸ்டேட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ஒர்க்ஆப்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து 2ஆவது இருக்கும். சினானிம் ஆர் ஆண்டனிம் அது வந்து ஆர்சிக்குள்ளவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து இதை வந்து வெறும் வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து மட்டுமே வந்து பார்த்தா கூட போதுமானது. நியூஸ் பேப்பரோட நியூஸை வந்து ரீட் பண்ணாலே வந்து போதுமானது. அதுல இருக்க எடிட்டோரியல் பேஜை ரீட் பண்ணி டெய்லி வந்து ஒரு எடிட்டோரியல் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து இது இங்கிலீஷ் வந்து ஓகேவா வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்குள்ள இருந்தா வந்து கேட்க போறாங்க. டெய்லி வந்து ஒரு வீடியோ அந்த மாதிரி வந்து பார்த்தாலே போதுமானதான். பேங்கிங்கோட பேசிக்ஸ், ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம் வச்சே போதும். பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி ரிலேட்டட் பேங்கிங், ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் பேங்கிங் இதெல்லாம் வந்து நியூஸை பேஸ் பண்ணி தான் வந்து வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தரவா படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல மேஜரா எந்தெந்த டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நார்மலா வந்து அஃபேர்ஸ் க்ளோட் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுல இருக்க நியூஸே போதுமானது. அது இல்லாம எதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கணும் அதுலயே அப்படின்னா நேஷனல், இன்டர்நேஷனல், ஸ்டேட் இதுலயே வந்து பேங்கிங் ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து மேஜரா படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலயே வந்து இன்டெப்தா எவ்வளவு நம்பர்ஸ் அக்யூரேட்டா வந்து எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நல்லா பாக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாம இதுலயே வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, ஒரு கண்ட்ரியோட கரன்சி என்ன, கேபிட்டல் என்ன, அந்த மாதிரி எல்லாம், நேஷனல் பார்க் என்ன, பயோஸ்பியர் என்னென்ன இருக்கு அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ், அதை எத்தனை ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதோட ஏஜ் லிமிட் என்ன, என்ன பெனிஃபிட் இருக்கு அதுல, அது மாதிரி எல்லாம் வந்து கேட்கற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட், ரெசிக்னேஷன் இதெல்லாம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். மிஸ்லேனியஸும் வந்து மிஸ்லேனியஸான டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இருந்து ஒண்ணு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படி அதை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா அரிஹந்த் புக்கே வந்து இனஃப் தான். அது இல்லாம ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கினாலும் பார்க்கலாம் தான். பேசிக்ஸ், கம்ப்யூட்டரோட பேசிக் என்ன, அதோட ஃபங்க்ஷன், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் என்ன, ஆப்ரேஷன் ஓஎஸ் என்ன, அந்த ஓஎஸ்ஐ மாடல் அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது வந்துருது. எம்எஸ் ஆஃபீஸ், ஓகேங்களா, இன்டர்நெட் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டரோட அப்ரிவேஷன் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது வரும். அதே மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அண்ட் வைரஸஸ் இதுல இருந்தெல்லாம் கேட்கறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுலதான் வந்து டாபிக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறது வந்து நமக்கு வந்து 60 days தான் இருக்கு. அதுக்கான பிளானர் தான் வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து மூணா வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 20 days, நெக்ஸ்ட் 20 days, அடுத்த 20 days அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 20 days என்ன பண்ணணும் அப்படின்னா பிலிம்ஸ் லெவல்ல வந்து நம்ம மார்க் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒர்க்கிங் போற பீப்புளுக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மார்னிங் ஒரு 2 hour, ஆஃப்டர்நூன் ஒரு 2 hour, ஈவினிங் ஒரு 2 hour, டோட்டலா வந்து 6 hours வந்து இனஃப் தான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரீசனிங்ல இருந்து ஒரு டாபிக் டெய்லி ரொம்ப பேசிக்கானது, அந்த ஸ்கோர் பூஸ்டர் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து இங்க என்ன வரும் அப்படின்னா மொத்தமே வந்து ஸ்கோர் பூஸ்டர் இருக்கு அப்படின்னா அதுதான் வரப்போகுது. சரிங்களா? அதே மாதிரி குவான்ஸ்ல இருந்து டெய்லி ஒரு டாபிக் வரப்போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து இங்கிலீஷ், அதே மாதிரி தான் வந்து 1 டாபிக் டெய்லி. இதுல வந்து ஆர்சி இதெல்லாம் வந்துடும். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற மாதிரியும், நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 30 minutes டெய்லி வந்து ரீட் பண்ணா போதுமானது. ஈவினிங்ல பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் எய்தர் வந்து ரீசனிங்கா இருக்கலாம் இல்ல குவான்ஸா இருக்கலாம், எடுத்து 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ்னா வந்து மார்க் பண்ணி மறுபடியும் வந்து ரீடேக் டெஸ்ட் மாதிரி எடுங்க. சரிங்களா? மார்க் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து 1 மார்க் எடுத்தா போதும். அந்த எடுக்கிற மார்க் வந்து பிலிம்ஸா இருந்தா போதுமானது. இது வந்து ஃபர்ஸ்ட் 20 daysக்கான பிளான். நெக்ஸ்ட் 20 days என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிலிம்ஸை பொறுத்தவரையும் என்ன வேணும் அப்படின்னா ஸ்பீட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங்ல ஃபர்ஸ்டே வந்து நம்ம வந்து பிலிம்ஸ்க்கான டாபிக்ஸ்லாம் வந்து இங்க பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு டாபிக் ரீசனிங்கை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் வரும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் அசம்ஷன்
இதுல இருக்கிறது எல்லாமே வந்துட போகுது சரிங்களா. குவான்ஸை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டாபிக்னா டிஐ குவான்டிட்டி பேஸ்டு ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு டாபிக் டெய்லி எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆர்சியும் க்ளோஸ் டெஸ்டும் வந்து ஆஃப்டர்நூன். ஜெனரல் அவேர்னஸ்ல சிஏ படிக்க போறீங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் அவேர்னஸோட வீடியோ பார்க்கலாம் இல்ல படிக்கலாம் சரிங்களா. இங்க என்ன பண்ணணும் ஈவினிங்ல அப்படின்னா 30 to 40 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. மார்க் டெஸ்ட் வந்து 2 மார்க் எடுக்க போறீங்க. ப்ரிலிம்ஸ் லெவல்ல இருக்கிறது பர் வீக். ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க் எடுத்தா போதும் பர் வீக். செகண்ட் 20 டேஸ்ல வந்து 2 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 20 டேஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட்டும் ரிவிஷனும் தான் ஃபுல்லா இருக்க போகுது. ரீசனிங்ல வந்து 30 to 40 கொஸ்டின்ஸ் எல்லா டாபிக்ஸும் மிக்ஸ் ஆகின மாதிரி 30 to 40 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் ஆர் மெயின்ஸ் அதுல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. என்ன வந்து செக்ஷனல் எடுக்கலாம் ஓகேங்களா. இதுல செக்ஷனல் வந்து மெயின்ஸா இருந்தது அப்படின்னா 40 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா 30 to 40 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா மெயின்ஸ் ஒரு செக்ஷன் எடுத்தா போதும். அதோட ரிவ்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிவ்யூ நல்லா பாருங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்சி எரர் ஸ்பாட் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆர்சி ஒரு டிஐ ஒரு பசில் ஒரு சீட்டிங் இதெல்லாம் கம்பல்சரி இருக்க மாதிரி ஏதாவது செக்ஷனலோ இல்ல குவிசஸ் மாதிரியோ அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து ஃபுல்லா ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். லாஸ்டா வந்து ஈவினிங் 2 ஹார்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா செக்ஷன்ல இருந்துமே வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம் சம்ஸ் ஓகேங்களா. அது வந்து எய்தர் 20 to 30 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஓகேங்களா. மார்க் டெஸ்ட் வந்து 3 மார்க் டெஸ்ட் எடுக்க போறோம். அதுல 2 மார்க் டெஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸாவும் 1 மார்க் டெஸ்ட் வந்து மெயின்ஸாவும் இருக்கணும். மெயின்ஸ் லெவல்ல உங்களால வந்து எடுத்ததுமே வந்து கண்டிப்பா போட முடியாது. யாரா இருந்தாலும் வந்து எத்தனை ஒரு டோட்டலா வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுல கண்டிப்பா 10 கொஸ்டின்ஸ் தெரிஞ்சாலும் அதை போட்டுங்க. போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன அப்படி இல்லை போடவே முடியலன்னா நீங்க வந்து ஃபுல்லா வந்து சப்மிட் கூட கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ரிவ்யூ எவ்வளவு பாக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் இதுலயே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெய்லி எந்தெந்த வெப்சைட்ல வந்து நம்ம டெஸ்ட் எல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் மார்க் ஆலிவ் போர்ட் டெஸ்ட் புக் ஓகேங்களா ஸ்மார்ட் கீடா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் போடலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்க 60 டேஸ்ல ஈஸியா கிராக் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.